நம்ம இப்போ கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிறோம். 2 கப்பு ரவை எடுத்துருக்குறோம். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அடுத்தது ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம 2 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் 4 கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம எக்ஸ்ட்ரா 2 கப்பாக 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அது கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை எடுத்து நம்ம செவக்க வறுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நாம் ஒரு 6 ஸ்பூன் நெய் எடுத்து தண்ணியில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி விழாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு கேசரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கேசரி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இந்த பதத்தில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கப்பு ரவை எடுத்ததில் நம்ம 2.5 கப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம். நல்லா இப்போ கிளறி விட்டுடலாம். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். கேசரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.